என் நண்பர்களே, த சைக்காலஜி ஆஃப் மணி என்ற புத்தகத்தில் உள்ள பணம் சார்ந்த இரகசியங்களை 19 கதைகளாக வடிவமைத்துள்ளோம். அதில் கூறப்படும் 19 இரகசியங்களை எமது யூடியூப் சேனலில் ஒவ்வொன்றாக அப்லோட் செய்ய உள்ளோம். இப்போது முதல் கதையான யாருக்கும் பைத்தியம் பிடிக்கவில்லை என்பதை பற்றி பார்ப்போம். பணத்தை பற்றிய ஒவ்வொருவரின் முடிவுகளும் அவரவர் தனிப்பட்ட அனுபவங்கள் மற்றும் வாழ்ந்த சூழல்களால் வடிவமைக்கப்படுகின்றன. எனவே ஒருவரின் பண முடிவுகள் உங்களுக்கு விசித்திரமாக தோன்றலாம், ஆனால் அவருக்கு அதுவே சரியானதாக இருக்கும். பணக்காரர்கள் ஏன் இப்படி செலவு செய்கிறார்கள்? ஏழைகள் ஏன் தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள்? நாம் ஏன் மற்றவர்களின் பண முடிவுகளை பார்த்து இவர்கள் என்ன பைத்தியக்காரர்களா என்று நினைக்கிறோம்? மோர்கன் ஹவுசல் ஒரு உதாரணத்தை முன்வைக்கிறார். ஒருவரின் பண முடிவுகள் அவர் வளர்ந்த காலத்தையும் பொருளாதார சூழலையும் பொறுத்தது. உதாரணத்திற்கு, கடுமையான பொருளாதார வீழ்ச்சி காலத்தை அனுபவித்தவர்கள் பணத்தை சேமிப்பதிலும் செலவுகளை கட்டுப்படுத்துவதிலும் மிக கவனமாக இருப்பார்கள். அதே சமயம் 2000ற்கு பிறகு பிறந்தவர்களுக்கு பணத்தின் மதிப்பு மற்றும் நிதி நெருக்கடிகள் பற்றி அதிகம் புரிதல் இருக்காது. 1970களில் வாழ்ந்த ஒருவர் அதிக சேமிப்பு மற்றும் குறைந்த செலவு செய்வார். ஏனென்றால் அப்பொழுது பணவீக்கம் உச்சத்தில் இருந்தது, பொருளாதார நிலை உறுதியற்றதாக இருந்தது. அதே சமயம் இன்றைக்கு உள்ள ஒரு இளைஞர் கிரிப்டோகரன்சியில் முதலீடு செய்யலாம். இவர்களில் யார் பைத்தியம்? பதில்: யாருமே பைத்தியமில்லை. அவர்களின் அனுபவங்கள் வேறு. ஒருவரின் அனுபவம் அவருக்கு கற்றுக் கொடுத்தது ஒன்று, மற்றவரின் அனுபவம் அவருக்கு கற்றுக் கொடுத்தது வேறு. ஆகையால் நாம் பணம் சார்ந்த முடிவுகளை எடுக்கும்போது நாம் பெற்ற அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு எடுப்பது மிகச்சிறந்தது. மீண்டும் அடுத்த 2வது கதையில் சந்திப்போம். இப்படியான பயனுள்ள தகவலுக்கு எங்களை பின்தொடருங்கள்.